எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்தவாறு பேரவைக்கு வந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாவது நாளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். சட்டப்பேரவைத் தலைவர் தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகின்ற விதமாக, சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக, மக்களுக்கு எதிராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய ஊழல், மெகா ஊழலாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். அவர்களுடைய புகழ்பாடக்கூடிய மன்றமாக சட்டமன்றத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வெளியே சென்ற பிறகு அதிமுக குறித்து கிண்டல் அடிப்பதும், கேலி செய்வதும், நகைச்சுவை செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நேற்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். செய்தியாளர் சந்திப்பிலே அது குறித்து விரிவாக பேசியிருந்தார். இன்றைக்கும் திமுக ஆட்சியினுடைய டாஸ்மாக் மெகா ஊழல் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவது நேற்றைய தினம் மறுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் மறுக்கப்படும் என்கிற ஒரு நிலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு சட்டப்பேரவைக்குள் கருப்பு சட்டையை அணிந்து சென்றிருக்கிறார்கள். நீங்கள் பேசத்தான் அனுமதி மறுக்கிறீர்கள், நாங்கள் கருப்பு சட்டையை அணிந்து உங்களுக்கான எதிர்ப்பை நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுமே இன்றைக்கு கருப்பு சேலை அணிந்து இன்றைக்கு இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு நிறத்திலே தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்து வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய ஒரு அத்துமீறலாக ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய சம்பவமாக இருந்தது. அந்த ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக திமுக முன்னெடுத்த முன்னெடுப்புகளை எல்லாம் அதிமுக சுக்குநூறாக்கியது. அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுத்தது. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் போராட்டம் நடைபெற்றது. அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக வாயிலேயே அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திமுக நிர்வாகி இது போன்ற பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடியவர்களிடமிருந்து தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கருப்பு பேண்ட் கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த வாசகம் முழுவதும் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமாக இருசக்கர பேரணிகள் கொண்டு செல்லப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே திமுக அரசு அதன் பிறகு செய்வதற்கு வேறு வழியின்றி அந்த திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனை கைது செய்தார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுடைய பின்புலம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பின்புலமாக இருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே 3 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது, 3 வீடுகள் இருக்கிறது. உத்திரமேரூர் அருகே பண்ணை வீடு 3.5 ஏக்கரிலே இருக்கிறது. அதே போன்று 20க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்திய ஒரு கொள்ளையனுக்கு திமுகவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டது எல்லாம் அம்பலமானது. இதையெல்லாம் தோலுரித்து காட்டியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்று மேலூரிலே டங்ஸ்டன் ஒப்பந்தத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கப்பட்டது. அதாவது டங்ஸ்டனை தவிர்ப்போம், மேலூரை காப்போம் என்கிற வாசகம் அடங்கிய முகக்கவசம் அணிந்து கொண்டு முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு சென்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய வலுவான எதிர்ப்பை முன்வைத்தார்கள். அதே போல தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக பரந்தூரிலே விமான நிலைய விரிவாக்கம், அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் உருவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் பிரச்சனைக்காக தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையிலே குரல் கொடுத்தது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை வேண்டுமென்றே நேரலை துண்டிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக திமுக அரசு மாற்றிக் கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை வேண்டுமென்றே நிராகரிக்கப்படுகிறார்கள், நேரலையை துண்டிக்கிறார்கள். இவர்கள் புகழ்பாடுவதை மட்டுமே இந்த சட்டமன்றத்தினுடைய நேரலையை காட்ட வேண்டும் என்றால் எதற்காக இந்த நேரலை? சட்டமன்றம் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. மக்கள் பிரச்சனை குறித்து, கவன ஈர்ப்பு பிரச்சனைகள் குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்
சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், அதே போல முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் பேசுவதையெல்லாம் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார். இப்படி அதிமுகவினுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான ஒரு உரையை கூட இவர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மனநிலையுடைய ஒரு சட்டமன்றமாக, குறிப்பாக சபாநாயகர் என்பவர் ஆளுங்கட்சியினுடைய துதிபாடக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை என்பது ஜனநாயகத்துடைய மாண்பை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே பேச அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் பிறகு நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சிகளும், குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுமே ஒருவருக்கொருவர் பேசி உங்களுடைய புகழலை பாடிக்கொள்கிற சட்டமன்றமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே, அதாவது ஜனநாயகம் படு கூத்தாடி கொண்டிருக்கிறது, தள்ளாடி கொண்டிருக்கிறது, ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது, குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து 2வது நாளாக சட்டப்பேரவைக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். பாரதி.